رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور ஓதுங்க أعوذ بالله من الشيطان الرجيم ஓதுங்க بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى
ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவதற்கான 2 ஆதாரங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டி மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவீர்கள் என்பது அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். உலகத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாத எல்லோர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான். நீங்கள் அறிவால் விளங்கிக் கொள்வதற்கு 2 ஆதாரங்கள் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. முதலாவது ஆதாரம் என்ன? மனிதனே தான் அதற்கு ஆதாரம். எங்களுடைய ஒவ்வொரு கட்டங்கள், அதை நாங்கள் நேற்று பார்த்தோம். இதில் கடைசி கட்டம்தான் என்ன? அர்தலுல் உமுர். மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு பேர் என்ன? அர்தலுல் உமுர். அர்தலுல் உமுரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க. நபி அவங்க பாதுகாவல் தேடிய துவாக்களில் ஒரு துவாதான் அர்தலுல் உமுர். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹுல். ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹுல் وأعوذ بك من الجبن وأعوذ بك أن أرد إلى أرذل العمر وأعوذ بك من فتنة الدنيا وعذاب الآخرة وعذاب القبر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினாங்க. யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், அர்தலுல் உமுர்,
கேவலமான வயதுக்கு திருப்பப்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், உலகத்துடைய ஃபித்னாக்கள், கபருடைய வேதனை, வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் மனிதனுடைய தள்ளாடும் வயது. அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இந்த அர்தலுல் உம்ரை அடைய வைத்து உங்களை லிகைலா யஅலம மின் பாதி இல்மின் ஷையா, எல்லா அறிவும் இருந்ததற்கு பிறகு ஒன்றுமில்லாம போகுது. பெரிய கல்விமானாக இருந்தவர், பெரிய அறிவாளியாக இருந்தவர், ஒன்றுமில்லாத, எந்த அறிவும் இல்லாத சின்ன பிள்ளை போல மாறுறார். மாத்திரவன் யாரு? அல்லாஹ். இது முதலாவது ஆதாரம். என்ன? நிலைமைகள் மாற்றி மாற்றி உருவாக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவதற்கு சக்தி உடையவர். இரண்டாவது ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் காணக்கூடிய பச்சை பசுமையான புட்பூண்டுகள், இந்த மரங்களை எல்லாம் உருவாக்கியது யார்? அல்லாஹ். அல்லாஹுவை தவிர உள்ள இன்று மனிதர்கள் யார் யாரெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்களோ இவர்களால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. உலகத்துல நாங்க பார்க்கிறோமே இந்த மரங்கள் எல்லாம், அல்லாஹ் சொல்றான் ஆதாரம் என்ன? வதரல் அர்த ஹாமிதா, நீங்க பூமியை பாப்பீங்க செத்ததா, ஹாமிதா மைதா, பூமி அப்படியே செத்ததாக இருக்கும். அதிலே விசேடமா கனடாவில் பார்க்கலாம், வின்டர் நேரம் என்னமோ மரமெல்லாம் கொல்லிக்கட்டையில போல இருக்கு, ஒன்றும் இல்லை, செத்த மரங்களை போல, புல்லுகளும் முளைக்காது. فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ اهْتَزَّتْ وَرَبَتْ وَأَنبَتَتْ, எப்பொழுது நாங்க மழையை பொழிய வைப்போமோ, தண்ணி இறக்குறான் அல்லாஹ். தண்ணி இறக்குறது யாரு? அல்லாஹ். فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ, அல்லாஹ் சொல்றான் நாங்க தண்ணி இறக்கினதோட என்ன நடக்குது? இந்த பூமி இஹ்தஸத், அந்த மரம் எல்லாம் அப்படியே வளருது. வஅம்பதத், முளைக்குது. வரபத், எல்லாம் முளைக்க தொடங்கும். புல்லுகள் முளைக்குது, தாவரங்கள் முளைக்குது, மாமரம் முளைக்குது, வாழை மரம், என்னென்ன மரங்களை பார்க்கிறோமோ, ஸ்ட்ராபெரி, என்னென்ன மரங்கள் இருக்குதோ எல்லா மரங்களும் அப்படியே முளைக்குது. இது முளைக்க வைக்கிறவன் யார்? செத்ததற்கு பிறகு, ஒன்றுமே இலைகள் இல்லாமல் இருந்ததற்கு பிறகு இவைகளை முளைக்க வைத்தவன் யார்? அல்லாஹ் கேட்கிறார். முளைக்க வைத்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உடையவன். இதுதான் அல்லாஹுடைய உதாரணம். மரங்கள் புட்பூண்டுகள் செத்ததற்கு பிறகு இதை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உடையவன். மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், அழகான பஹ்ஜாண்டா நல்ல கவர்ச்சியா அழகான முறையில் எல்லாமே வளர்ந்து நிற்குது. இந்த மரங்கள் செத்ததற்கு பிறகு இதை உயிர்ப்பித்த அல்லாஹ் நீங்கள் எல்லாம் உலகத்தில் மரணித்ததற்கு பிறகு உங்களை உயிர்ப்பிப்பதற்கு சக்தி உடையது. இதுதான் அல்லாஹ் சொல்ற. இதை விளங்குங்க. இப்ப மரங்கள் உலகத்துல மழை பெய்தா முளைக்குதுன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? அவ்வாறாக இருந்தா நீங்க மரணித்ததற்கு பிறகு உங்களை கொண்டு போய் மண்ணில் அடக்கினாலும் சரி, உங்களோட உடம்பை எரித்தாலும் சரி, அல்லது பறவைகளுக்கு தானம் செய்தாலும் சரி, எவ்வாறு அல்லாஹ் அந்த செத்த மரங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறானோ இதே போன்று அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவான். அதனாலதான் இந்த ரெண்டு ஆதாரங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லாஹுடைய 5 விடயங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய 5 அம்சங்கள். முதலாவது அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ يُحْيِي الْمَوْتَى ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. அதனால தான் விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் என்பவன் உண்மையானவன். அல்லாஹ் என்பவன் யாரு?
ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقَّ. அல்லாஹ் ஹக், அவன் அல்லாஹ் பாத்தில் அல்ல. யாரும் கேட்கலாம், அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் ஹக் என்று அவன் சொல்லி தந்தது எங்களுக்கு. இந்த ரெண்டு ஆதாரங்களையும் வைத்து விளங்கிக் கொள்ளுங்கள். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقَّ. அல்லாஹ் உண்மையானவன். இதுதான் ஈமான். நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், சஹர் செய்கிறோம், எல்லாம் ஏன்? அந்த அல்லாஹ்வுக்கா? இல்லாதாரு நவைத்து நியத்து வைப்பாங்களே, அல்லாஹும்ம லக்க சும்து, அல்லாஹ் உனக்காக நோன்பு நோற்றேன். வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். இஃப்தார்ல ஓதுறோமா இல்லையா? ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. அல்லாஹ் தானே கூலி தரணும். அல்லாஹ் ஹக்கன்னு நம்பினதால தான் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் ஹக்கன்னு நம்பினதால தான் குர்ஆன் ஓதுறோம். அல்லாஹ் ஹக்கன்னு நம்பினதால தான் நாங்க ஜகாத் சதகாக்களை கொடுக்கின்றோம். முதல் விடயம் அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقَّ. அப்ப அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற கடவுள்கள் எல்லாம் என்ன? பாத்தில், பொய். அதானே, ஒருவன் உண்மைண்டா மற்றதெல்லாம் பொய் தானே. அந்த அல்லாஹ் மட்டும்தான் உண்மை. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقَّ. முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى. அந்த அல்லாஹ் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கிறவன் அவன் தான். உலகத்தில் யாருக்கும் அந்த சக்தி இல்லையே, அல்லாஹ் கொடுக்கலையே அந்த சக்தியை. செத்த ஒன்றுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி யாருக்கு இருக்குது? அப்படின்னா தானே உலகத்துடைய வல்லரசுகள் எல்லாம் மரணித்திருக்க மாட்டாங்களே. டாக்டர்ஸ்மார் கேளுமா? உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க இருந்தாங்க. நும்ரூத் தற்காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் இருந்தாங்க, பிரிட்டிஷ் ஜனாதிபதிகள் எல்லாம் எவ்வளோ பெரும்பெரும் அரசர்கள், எவ்வளோ மல்டி மில்லியனர். எவ்வளோ காசு வேணும்? ஒரு மனிதன் ஆக பெருமதியாக காசை செலவழிப்பான் எதற்கு? தன்னை உயிரை பாதுகாக்கத்தானே. அவங்களால செய்ய இருந்துச்சு, உயிரை போகாம அப்படியே உடம்புக்குள்ள வைக்க இருந்துச்சு. முடியுமா? ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில், தெரியும், 50 டாக்டர்ஸ்மார். அவருக்கு 50 டாக்டர்மார். அவரை சாப்பாடை செக் பண்ண, அவரை பொடியை செக் பண்ண. சின்ன வயசுலேயே போயிட்டார். ஏன்? மௌத்தாக்குறவர் அல்லாஹ். இதே போல மரணித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கிறவன் யாரு? وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى. மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பார் இன்ஷா அல்லாஹ். நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். மனித சமூகம் எவ்வளோ பேர் மறுத்துட்டாங்க. அதுக்காக அல்லாஹ் செய்யாம விட்டுருவானா? மறுத்ததற்காக அல்லாஹ் விட்டுருவானா? இல்லை, அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். ஏன்னா அல்லாஹுடைய ஒரு ஹிக்மத் இருக்குது. உலக வாழ்க்கையோட முடிக்கிறது இல்லை, எல்லாரையும் மரணிக்க வைத்துட்டு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூதோட விவாதம் பண்ணினாங்க அல்லாஹுடைய விடயத்தில். ஏன்னா நும்ரூத் தன்னை இலாஹென்று வாதாடினவன். மமதையில செல்வம் கூடினா அப்படிதான். செல்வமும் அரசியலும் கூடினவங்களுக்கு பின்னாலே வார ஒன்றுதான் மமதை, பெருமை. என்கிட்ட காசு இருக்குதப்பா, நான் நினைச்சதை செய்வேன். என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நினைச்சதை செய்வேன். 2 பேர் இலாஹ் என்று வாதாடினாங்க. ஒன்று ஃபிரௌன், அடுத்த நும்ரூத். 2 பேரோடையும் பேசுறதுக்கு அல்லாஹ் அனுப்பின நபிமார்களைத்தான். நும்ரூத் என்ன செய்தான்? அவன் வாதாடின, நான் தான் அல்லாஹ், நான் உயிர்ப்பிப்பேன், நான் மௌத்தாக்குவேன், நான் உயிர்ப்பிப்பேன், நான் மரணிக்க வைப்பேன். அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க்
إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தானோ அவனோடு அல்லாஹுடைய விடயத்தில் ஹாஜ் விவாதம் பண்ணாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ரூத். இது கால இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நம்ரூத்ல சொன்னாங்க, என்ற ரப் இருக்கிறானே அவன்தான் யுஹ்யி வ யுமீத், உயிரை கொடுக்கிறவனும் அவன்தான், உயிர் எடுக்கிறவனும் அவன்தான். அல்லாஹ் தான் இதெல்லாம் செய்கிறது. நம்ரூத் சொன்னா, நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மௌத்தாக்குவேன். எவ்வளோ ஆச்சரியம். 2 பேரை கூப்பிட்டான், ஒருத்தரை கழுத்தை வெட்டினான், மற்றவரை சும்மா விட்டான். இதுக்கு உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றதா, சும்மா விடுறது? சரி, விளங்காத அவனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்ப فَإِنَّ اللَّهَ يَأْتِي بِالشَّمْسِ مِنَ الْمَشْرِقِ, என்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டு வாரான். உங்களால முடியுமென்னா மேற்கில உதிக்க வைங்க. அவன் சூரியன் கிழக்கில உதிக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ்வா வேற கடவுளா? அல்லாஹ் தானே. அல்லாஹ் தானே சூரியனை உதிக்க வைக்கிறது கிழக்கில. உங்களால முடியுமென்னா மேற்கில உதிக்க வைங்க பார்ப்போம். فَبُهِتَ الَّذِي كَفَرَ, வாயை பொத்தில, அது மேல பேசல. அல்லாஹ் தன்னுடைய 2வது சிஃபத்தை சொல்றான், தன்மையை சொல்றான். என்ன? அவன்தான் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவன். முதலாவது ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. 2வது என்ன? وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى. 3வது وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தினுக்கும் சக்தியுடையவன். ஷை, ஒவ்வொன்றுக்கும் சக்தியுடையவன் யாரு? கதீர் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹுடைய 3 பெயர்கள் குர்ஆன்ல வரும். நீங்க குர்ஆன ரமதான்ல ஓதுவீங்க, ததப்புரோட ஓதும் குர்ஆன. ததப்புர்னா என்ன? குர்ஆன சிந்திச்சு நோட்டமிட்டு ஓதுறது தான் குர்ஆன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன நோட்டமிட்டு ஓத மாட்டீங்களா? சும்மா ஓதுறல்ல குர்ஆன. சின்ன பிள்ளைய சும்மா ஓதும். எங்களுக்கு 20 வயசு, 30 வயது, 40 வயது, இல்லைன்னா மவுத்து வரைக்கும் இப்படித்தான் குர்ஆன் ஓத போறேன்டா, அது மடத்தனம் தானே. இன்னும் படிக்கலையே, படிக்க வயசு வரலையா இன்னும்? இல்ல மவுத்து வரைக்கும் அப்படித்தான் ஓதுறோம். இல்ல, படிக்கணுமே குர்ஆன். அதுதான் உலமாக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, தஃப்சீர்கள் இருக்குது, படிக்கணும் குர்ஆன். ஒரே நாள்ல 30 ஜுஸையும் படிச்சு முடிக்கிறதா குர்ஆன்? அப்படி இல்லை. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி படிச்சு கொடுக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அப்படி படிச்சு கொடுக்கல. அது திட்டமிட்டு தான் படிக்கும். ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, 5 ஆயத், 10, இப்படிதான் மெதுவாக தானே படிக்கிறது. படித்ததில் ததப்புர் வரும், குர்ஆனுடைய நோட்டம் வரும், குர்ஆனுடைய விளக்கம் வரும். இந்த குர்ஆனை நீங்க ஓதும் பொழுது அல்லாஹுடைய 3 பேரை பார்ப்பீங்க குர்ஆன்ல. முதலாவது என்ன பேர்? கதீர். 2வது என்ன? காதிர். 3வது பேர் ஒன்று பார்ப்பீங்க, முக்ததிர். எல்லாம் ஒரு சொல்லிலிருந்து வந்ததுதான், குதரத்திலிருந்து வந்ததுதான். இந்த 3ம் அல்லாஹுடைய பெயர். முதலாவது பேர் என்ன? காதிர், சக்தியுடைய. அப்துல் காதர்னு பேர் வைப்பாங்களே, அப்துல் காதர், அப்துல் கதீர்னு பேர், அப்துல் முக்ததீர்னு வைக்கிறல்ல ஒருத்தர், தெரியா அந்த பேர் அல்லாஹ்ட. முக்ததீர் தெரியா மக்கள்? தெரிஞ்சா பேர் வச்சிருப்பாங்க அப்துல் முக்ததீர், அதுவும் அல்லாஹ்ட பேர் தான். 3க்கும் கருத்து என்ன? காதிர், கதீர், முக்ததீர். அல்லாஹ் சக்தியுடைய. இந்த மலீகின் முக்ததீர், காதிர் அதிகமா வரும், கதீர் குர்ஆன்ல அதிகமா, முக்ததீர் ஒரு இடத்துல வரும். இந்த மலீகின் முக்ததீர். ஆகவே 3வது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான், وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லாஹ்
ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தி உடையவன். அப்ப அல்லாஹ்வை நாங்க பலகீனமா நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் பலை இல்லை, அது செய்ய சக்தி இருக்கா, எல்லா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறவன், ரிஸ்க் தாரவன் அல்லாஹ், அவன்தான் ஹக், அவன்தான் உயிர்ப்பிப்பான், அவன்தான் மௌத்தாக்குறான். என்னென்ன சிஃபத்துகள் தன்மைகள் இருக்கிறதோ அனைத்தும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இது மூன்றாவது. நான்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான், وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا. நிச்சயமாக சாஆ, கியாமத்துடைய நாள், சாஆ ஆதியத்துன், அது வந்தே தீரும். وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனுக்கு அல்லாஹ் சொன்னதும் லா ரைப், கியாமத்துடைய நாளைக்கும் அல்லாஹ் சொன்னது லா ரைப். குர்ஆன்ல சந்தேகம் இல்லை. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த குர்ஆன் இதுல சந்தேகம் இல்லாத குர்ஆன், இது லா ரைப ஃபீ. இதே போல கியாமத் அன்னஸ்ஸாஅத ஆதியா, உலகம் போற போக்க பார்த்தா கியாமத்தெல்லாம் எங்க வரப்போகுது. அப்படிதான் இன்றைக்கு இயற்கைவாதிகள் பேசுறது. நாஸ்திகர்கள் சொல்றது என்ன, என்னப்பா உலகம், இன்றைக்கு உலகம் எவ்வளோ தூரம் போயிட்டு தெரியுமா, என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏஏ கண்டுபிடிச்சிட்டாங்க, பிஏ கண்டுபிடிச்சாங்க, சிஏ எல்லாம் கண்டுபிடிச்சிங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, அதுக்கு மேலே கண்டுபிடிங்க, கியாமத் வரும் என்பது எங்களோட ஈமான், எங்களோட உறுதி. وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا, நிச்சயமாக கியாமத் வந்தே தீரும், சந்தேகம் கிடையாது. கியாமத்தில் சந்தேகம் வந்தால் தானே அமல் செய்ய மாட்டாங்க. மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றுறது. அப்போ 3 வாழ்க்கையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒன்று தாரு துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை. 2வது தாருல் பர்ஸக், மரணத்திலிருந்து அல்லாஹ் எழுப்பாட்டப்படும் வரை உள்ள வாழ்க்கை. 3வது தாருல் ஆஹிரா, ஆஹ்ரத்துடைய வாழ்க்கை. தாருல் ஆஹிரா, ஆஹ்ரத்துடைய வாழ்க்கை. ஆகிரம் என்பது உண்மையை நம்பினாதான் ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக வாழலாம். ஆகவே 4வது விடயமாக அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا. 5வது தான் மிக முக்கியமான விடயம், وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ. நிச்சயமாக அல்லாஹ் கபர்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கனடா கபரையும் எழுப்பாட்டுவான், ஸ்ரீலங்கா கபரையும் எழுப்பாட்டுவான், இந்தியா கபரையும் எழுப்பாட்டுவான், யூகே கபரையும் எழுப்பாட்டுவான், மிஸ்ருடைய கபர். நீங்க வித்தியாசமாக கபரை தோண்டலாம், அல்லது பிரமிட்டுகள் மையத்துகளை உள்ளுக்கு ஏதாவது புடவைகளை சுற்றி எப்படியும் வைக்கலாம். நீங்க கபருக்குள்ள எப்படி வைத்தாலும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். இதுதான் எங்களை கொள்கை, அகீதா இதுதான். وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ. நிச்சயமாக அல்லாஹ் கபர்கள் இருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பாட்ட இருக்கிறார். எல்லாரும் எழும்பிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே கபருன்னா என்ன, தமிழ்ல அரபுல கபருங்கிறது மண்ணறை, தமிழ்ல மண்ணறை. மண்ணுக்குள்ள புதைக்கிறோமே உடம்ப கொண்டு போய், அல்லது எரிக்கிறோமே, எல்லாரையும் இன்ஷா அல்லாஹ் எப்படி இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்குறோமோ இதே போல ஒரு நாள் ஆகிரத்தில் எல்லாரையும் சந்திப்போம். நாங்கள் இன்றைக்கு கொடுங்கோலன் எல்லாம் அன்றைக்கும் பார்க்கலாம். இஸ்லாமிய விரோதி எல்லாம் இருக்கிறாங்களே, எல்லாரும் ஃபிரௌனை பார்க்கலாம், காரூனை பார்க்கலாம், அபூஜெயிலை பார்க்கலாம்,
உபை இப்னு சலூலை பார்க்கலாம், தற்காலத்தில் வாழ்கிற உபை இப்னு சலூல்கள், தற்காலத்தில் வாழ்கிற அபூ ஜெயில்கள், முழு பேரையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு உறுதி இதெல்லாம். அதான் குர்ஆன் தஃப்சீர் படிச்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னதை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உறுதி இதெல்லாம். சந்தேகப்படுறவங்க சந்தேகப்படுங்க, பரவாயில்லை. இந்த 5 விடயமும் உறுதி. அதில் 5வது என்ன? وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ. கபருக்குள்ளே எப்போ எழுப்பாற்ற அல்லாஹ்? ஒரு மையத்தை, மரணித்தவரை மண்ணுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுது. மண்ணுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதோட மேல உள்ளவங்க என்ன செய்வாங்க? அந்த மையத்தை, அந்த மரணித்தவரை மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு திரும்பி வருவாங்கல்ல இல்லையா? திரும்பி வரும் பொழுது அந்த மரணித்தவருக்கு எழுப்பாட்டப்பட்டு மேல நடந்து போறவர்களுடைய கால் பாதடி சத்தம் அவருக்கு கேட்குது. எல்லாவற்றையும் புத்தியால நிரூபிக்கணும் என்றா எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது, நேரம் இல்லை, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் உங்களுக்கு புத்தியால் நிரூபிக்கணுமா? இதெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம், இந்த ஆயத்தெல்லாம் நேரம் இருக்குது. முதல்ல படிங்க குர்ஆனை. முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறீங்க, முஸ்லீமாக இருந்தும் நாஸ்திகர்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறீங்க, முஸ்லீம் ஆனா வாப்பா உம்மா உங்களை சரியா வளர்க்க இல்லை இஸ்லாத்துல, அதனால நீங்க மதம் மாறினவங்க இருக்கிறீங்க, அல்லது இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போயிட்டீங்க, உங்களோட உள்ளத்துல நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுறது ஒன்று இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? நாங்க சொல்றோம் எழுப்பாட்டப்படும். எப்பொழுது எழுப்பாட்டப்படும்? உங்களை மண்ணுக்குள்ள வைத்ததோட, மண்ணுக்குள்ள வைத்துட்டு வருவாங்களே நடந்து, அந்த செருப்பின் சப்தம் உங்களுக்கு கேட்கும். அப்பவே எழும்பியாச்சு. முதல்ல காது தானே கேட்கிறது. அல்லாஹ் சூரத்து தஹர் என்ற சூரா இன்சான், هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் மனித சமூகத்தை படைத்தோம். எதிலிருந்து? மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், இந்திரியம், கலக்கமான இந்திரியத்திலிருந்து படைத்தோம். ஏன் படைத்தோம் மனிதர்களை? நப்தலீஹி, சோதிப்பதற்காக, வாழ்றதுக்கு அல்ல. இன்னைக்கு மனிதன் சொல்றான், நான் உலகத்துக்கு வந்த வாழ்றதுக்கு. படைத்தவன் சொல்றான், உன்னை படைத்த சோதனைக்கு. فَجَعَلْنَاهُ سَمِيعًا بَصِيرًا. மனிதனை கேட்கக்கூடியவனாக ஆக்கினோம், சமீஅ். இரண்டாவது பசீர், பார்க்கக்கூடியவனாக ஆக்கினோம். இப்ப மனிதன் சமீஅ், கேட்கிறான். இப்ப மனிதனுக்கு முதல் கொடுக்கப்பட்டது கேட்கிற சக்தி தான். இரண்டாவது கொடுக்கப்பட்டதுதான் பார்க்கும் சக்தி. தாயுடைய வயிற்றில் பிள்ளை முதலாக தாயுடைய வயிற்றில் பார்க்குதா கேட்குதா? கேட்குது. சொல்லுவாங்க, தாயுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை கேட்குது, பேசுற விடயமெல்லாம் கேட்குது, பேசுற விடயமெல்லாம் கேட்குது. தாயுடைய வயிற்றில் இருந்து கொண்டு வெளியால பேசுறது கேட்குது. சொல்லுவாங்களே, பாட்டு போட்டீங்கன்னா பிள்ளை பாட்டை கற்று பழும், கராத் குர்ஆன போட்டா பிள்ளை குர்ஆனோட வளர்ந்து வரும். எதில பிள்ளை வளர்றதே கேட்குது. இதே போல மண்ணறைக்குள்ள கேட்கிறாங்க, எழுப்பாட்டியாச்சு. அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்பி உட்கார வைப்பான். முன்கர் நகீர் 2 மலக்குகள் வருவார்கள். கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக்க, உங்களோட ரப்பு யாரு, உங்களோட தீன் எது,
மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்துல என்ன சொல்றீங்க? பதில் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொல்ல இல்லை. கபர்ல மண்ணறைக்குள்ள தூங்குறோம் நாங்க முஸ்லீம்கள், நாங்க நம்பி இருக்கிறோம். மண்ணறையில தூங்கும் பொழுது பாதுகாப்பு என்ன? எங்கட நோன்பு, எங்கட தொழுக, எங்கட ஓதல், எங்கட சதகா, 4 அமல் தானே. குர்ஆன் வந்து நின்றும், குர்ஆன் வந்து நின்றும், இவன் ஒன்றும் செய்யப்படாது. நோன்பு வந்து நின்றும், தொழுக வந்து நின்றும், சதகா வந்து நின்றும் எங்களுக்கு. ஆகவே கபர்ல அல்லாஹ் எழுப்பாட்டுவான். சூரத்துல் ஆதியாத்ல அல்லாஹ் சொல்றான், أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. மனிதனே, உனக்கு தெரியாதா? கபர்ல நீ எழுப்பாட்டப்பட்டு உண்ட உள்ளத்துல உள்ளதை நாங்கள் எடுத்து பார்ப்போம். உண்ட சுதூர்ல, உண்ட உள்ளத்துல என்ன இருந்தது? அல்லாஹ் இருந்தானா? உண்ட உள்ளத்துல துனியா இருந்தது. அதனாலதான் மரணிக்கிறதுக்கு முன்னால முஸ்லீம்களாகிய நாங்க எங்கட உள்ளத்துல குர்ஆனை நிறைச்சிரும், அல்லாஹ்ட அன்பை நிறைக்கும். நோன்பு பிடிக்கிற அதுக்கு தான், அல்லாஹ்வுடைய அன்பாளர்களாக மாறும், அல்லாஹ்வுடைய அன்பை கூட்டிக் கொள்றது தான். ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? ஃபமுஸ்ஸாயிம் அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோம்பாளியுடைய ரீஹு ஃபமிஸ்ஸாயிம், நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனமானது. ஏன்? அல்லாஹ்வுக்காக பிடித்த நோன்பு. ஒரு இரக்கம், உங்களுக்கு பிள்ளை மீது இரக்கம், மனைவி மீது இரக்கம். இரக்கம் வந்தாதான் அவங்களுடைய செயல் எல்லாம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். இரக்கம் இல்லைண்டா அவங்களுடைய செயல் எல்லாம் உங்களுக்கு வெறுப்பாத்தான் மாறும், வெறுப்பாத்தான் மாறும். பசியோடு இருக்கிறார், பகல் பூர்த்தியா வாயிலிருந்து சில வாடைகள் வருது. இந்த வாடை அல்லாவுக்கு கஸ்தூரியோட விருப்பம் என்றா? ஏன்? இறக்கப்பட்டான், அல்லாஹ் அன்பு கொண்டுட்டான் எங்கள் மீது. அதனால அல்லாஹுவை சரியாக விளங்குவதற்கு ஒரே ஒரு வேதம் குர்ஆன். அதைத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று 3வது சூரா ஹஜ்ஜுடைய வகுப்பு. இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ் 2 ஆதாரங்களை முன்வைத்தான். ஒன்று மனித படைப்பின் ஆதாரம், 2வது உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் புட்பூண்டுகளின் ஆதாரம். இவைகளெல்லாம் மரணித்ததற்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதைப் போல இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவான் என்று சொல்லிவிட்டு, புத்திக்கு படக்கூடிய ஆதாரங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் 5 விடயங்களை தெளிவுபடுத்தினான். முதலாவது விடயம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ்தான், அல்லாஹ் மாத்திரம்தான் ஹக்கானவன். 2வது விடயம், وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى, அவன்தான் மரணித்தவர்களையெல்லாம் எழுப்பாட்டுகின்றான். 3வது விடயம், وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ, அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தி உடையவன். 4வது விடயம், وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا, கியாமத்து நடந்தே தீரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 5வது விடயம், وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ, கபர்கள் இருப்பவர்களை அல்லாஹ் ஒரு நாள் எழுப்பாட்டுவான் என்ற இந்த 5 விடயங்களையும் சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூமீன்களாக வாழ்ந்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்று ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن كنتم في ريب من البعث
فإنا خلقناكم من تراب ثم من نطفة علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا قادر يا قدير يا مقتدر يا حق الوكيل يا حق يا قادر يا قدير يا مقتدر فاقدر لنا الخير يا أرحم الراحمين. اللهم خير الراحمين فارحمنا يا خير الناصرين فانصرنا يا خير الحافظين فاحفظنا. ربي إني لما أنزلت إلي من خير فقير. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرة. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.